கையில கையில என்னாச்சு? மூர்த்தி மூர்த்தி ஒண்ணும் இல்ல, நீ போ. இரு ஒண்ணு இல்லன்னு சொல்ற எதுக்கு இந்த ஆள் திட்டிக்கிட்டு இருக்கான்? ஏய் யார் அவன் இவன் பேசுறான்? என்னதான்டா சொல்லிக்கிட்டு ஐயோ, இருக்கேன்? மூர்த்தி, வேணாம். என்ன நீ யார் எப்படிப்பட்டவன் எனக்கு தெரியாதா? வேணாம் மூர்த்தி. இப்ப எதுக்குடா என் தங்கச்சி திட்டிக்கிட்டு இருக்கா? மூர்த்தி வேண்டாம் மூர்த்தி இரு சொல்றேன்ல. இரு சொல்லு. ஏய் இந்த அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட்ல வீட்டோட வச்சுக்க. சார் இல்ல சார். அவ இங்க நர்ஸா வேலை பாக்குறா, நீங்க இருக்கிற கேண்டீன்ல வேலை செய்யற, அவ்வளவுதான். எனக்கு கீழே தான் நீங்க வேலை பாக்குறீங்க. என்னையே வாடா போடான்னு மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க. நான் நினைச்சா உங்களை வேலையில இருந்து 2 பேரையும் தூக்கிடுவேன். சார், இல்ல சார். என்னடா என்ன பெரிய வேலை? இது பார், என் தங்கச்சி வாய் கூசாம திட்டிக்கிட்டு இருப்பா, அதை பார்த்து நான் சும்மா இருக்கணுமாடா? ஏய் ஆமா, அப்படி என்ன பண்ண என் தங்கச்சி? என்ன பண்ணாளா? அவளால இன்னைக்கு பல பேஷண்டோட உயிர் போயிருக்கும். ஐயோ இல்ல. அவளோட கவனக்குறைவால இங்க எவ்வளவு பிரச்சனை ஆயிட்டு இருக்கு தெரியுமா? இதுக்கெல்லாம் காரணம் உன் தங்கச்சிடா. டேய் 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 டேய், என் தங்கச்சி அப்படிப்பட்டவளாம் கிடையாது. இத பார், அவளை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நீதான் அவளை வேணும்னே கார்னர் பண்ணிக்கிட்டு இருக்க. டேய் என்னடா பிரச்சனை உனக்கு? மூர்த்தி அமைதியா இரு. என் தங்கச்சிக்கு ஏற்கனவே பண்ண பிரச்சனைக்கு உன்னை ஒரு வழி பண்ணி வச்சிருப்பேன். விட்டு தப்பா போச்சுன்னு நினைக்கிறேன். மூர்த்தி. திரும்ப அவகிட்ட வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கியா? மூர்த்தி டேய் நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். என்ன ஓவரா பேசிக்கிட்டே இருக்க? இது டாக்டருக்கும் ஸ்டாஃபுக்கும் இருக்கிற பிரச்சனை. அவ தப்பு பண்ணா நான் விசாரிக்கிறேன். இதுல யாரா நீ குறுக்க வர? ஏய் மூர்த்தி இதோ பார், இது உனக்கு தேவையில்லாத விஷயம். கான்ட்ராக்டர் எடுத்தோமா கிச்சன்ல சமைச்சுமான்னு போய்கிட்டே இருக்கணும். மூர்த்தி நீ போய் வேலையை பாரு. இதுல எல்லாம் தலையிடுற வேலை வச்சுக்கவே கூடாது. இல்லனா டீன் கிட்ட சொல்லி கான்ட்ராக்டர் கேன்சல் பண்ணிடுவேன். ஐயோ ப்ளீஸ் ப்ளீஸ் வேண்டாம் சார். மூர்த்தி மூர்த்தி இத பாரு, சொல்லிட்டே இருக்கேன்ல, இது ஏன் பிரச்சனை, நான் பாத்துக்கிறேன். உன் வேலை என்னமோ அதை மட்டும் போய் பாரு. இல்ல, அவன் ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கான். சொல்லிட்டு இருக்கேன்ல. போ போ மூர்த்தி. கையில் மருமகன் கூட்டிட்டு போ. வீட்டு ரொம்ப பேசுறான்டா அவன். வாங்க சார், சொன்னா கேளுங்க. போங்க. ஏய் என்ன இப்படி நீ பண்ற தப்பெல்லாம் கேட்க கூடாதுங்கிறதுக்காக இப்படி ஒரு ரவுடி என்ன வேலைக்கு வச்சிருக்கியா? இத பாருங்க, என் அண்ணனை ரவுடின்னுலாம் சொல்லாதீங்க. அவன் தெரியாம தான் பேசிட்டான். ஆமா, நீ தெரியாம தப்பு பண்ணுவ, அவன் தெரியாம பேசுவா. நீங்க பண்றதெல்லாம் பாத்துக்கிட்டு நான் தெரிஞ்சும் தெரியாமல அப்படியே பாத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். டாக்டர் நான் தான் சொல்றேன்ல டாக்டர், கையல் மேல எந்த தப்பும் இல்ல. ஏய் நீ என்ன அவளுக்கு சப்போர்ட்டா? அவ இப்படி தப்பு பண்ணுவா, நீ அவளை காப்பாத்துவ. உங்க 2 பேரையும் என்ன பண்றன்னு பாரு. உங்கள மாதிரி ஆளுகளாம் இந்த வேலையிலேயே இருக்க கூடாது. இரு வர. சார் சார் டாக்டர் சார் சார் டாக்டர் கையல் டீன் சார், நம்ம ஹாஸ்பிட்டல்ல ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. ஓகே சார், நீங்களே சொன்னதுக்கு அப்புறம் அதை நான் செய்யாம இருப்பேனா சார்? நான் பாத்துக்கிறேன் சார். ஓகே சார், ஓகே சார். சார் சார் டாக்டர் டீன் உங்க 2 பேரையும் வேலையை விட்டு போக சொல்லிட்டாரு. கிளம்புங்க 2 பேரும். சார் டாக்டர் உங்களுக்கு எந்த எக்ஸ்கியூஸ்மே கிடையாது. டீனே சொல்லிட்டாரு. சார் அவரோட டெசிஷனுக்கு அப்புறம் யாரும் பேச முடியாது. சார் சார் இவ்வளவு பெரிய தப்பு பண்ண உங்களை ஹாஸ்பிடல்ல வச்சிருந்தா ஹாஸ்பிடல் தான் கெட்ட பேரு. என்ன நின்னுட்டே இருக்கீங்கம்மா? நீங்க எல்லாம் போங்க, இங்க வேற என்னவோ போய் பாரு. வேற வார்டு மாத்தி விடுங்க. நான் சொல்றது கேளுங்க டாக்டர். போங்க சார். போங்க 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 போங்கம்மா, வேற வார்டுக்கு போங்க. வேற வார்டுக்கு போங்க. please, உள்ள கூட்டிட்டு போ, டாக்டர். எல்லாரையும் கூட்டிட்டு போ. போங்க. டாக்டர் ஒரு நிமிஷம் ப்ளீஸ், நான் சொல்றது கேளுங்க. கையல் எதுவுமே பண்ணல, நான் சொல்றது நம்புங்க டாக்டர்.